வெல்கம் டு யோசனை ஆலோசனை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளியல் சோப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காஸ்டிக் சோடா 1 கப் எடுத்திருக்கோம். நம்ம குளிக்கிற சோப்பு வந்து பல கலர் பல வாசத்தோட நம்ம சோப்பு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சோ 1 கப்பு காஸ்டிக் சோடா எடுக்கிறப்ப அதுக்கு 3 கப்பு தண்ணீரும், எண்ணெய் வந்து 6 கப் எடுக்கணும். அடுத்தது வாசனைக்காக பன்னீர் யூஸ் பண்ணுறோம். மஞ்சள் கிருமி நாசினி, மஞ்சள் முல்தானி மிட்டி, இது சோத்து கத்தாழை ஜெல்லா எடுத்து வச்சிருக்கிறோம். அதை நம்ம அரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் குப்பைமேனி வந்து உடம்புக்கு, அதாவது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்காக குப்பைமேனி அரைச்சி வச்சிருக்கோம். இது சோப் மோல்டு. இது நம்ம வெளியில கிடைக்காதனால ஆன்லைன்ல வாங்கி வச்சிருக்கோம். பல்வேறு டிசைன்ல இருக்கு பாருங்க. இதுல ஹார்ட்டு, சர்க்கிள், ஸ்கொயர் அப்படின்ட்டு பல டிசைன்லாம் இருக்குது. அதனால இந்த சோப் மோல்டு நம்ம வாங்கி வச்சிருக்கோம் வடிவத்திற்காக. நம்ம இந்த வெசல்ல தான் நம்ம செய்ய போறோம். எப்போதும் வந்து சோப்பு செய்யறதுக்காக சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். இல்ல பிளாஸ்டிக் பாத்திரம். வேற இரும்பு இல்ல வேற உலோகங்களை யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி சொன்னது போல 1 கப்பு காஸ்டிக் சோடாவுக்கு 3 கப்பு தண்ணீர் அளந்து ஊத்துறோம். 1 கப்பு ஊத்துறோம். 3 கப்பு கரெக்டா கலந்து ஊத்தணும். இதுல வந்து அளந்து ஊத்துன பிறகு நம்ம காஸ்டிக் சோடாவோட தண்ணீரை கலக்கும் பொழுது ஓவர் ஹீட் ஆகக்கூடியது. இது வந்து ஈகோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கையை வச்சு செக் பண்றதெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கையை வைக்கும்போது கையில வந்து சூடு மட்டும் இல்லாம நமக்கு இது ஆசிட் போல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர்னால கையெல்லாம் வெந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் வந்து நீங்க ஒரு சில்வர் கரண்டி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கூட ஒரு மரக்குச்சி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இரும்பு யூஸ் பண்ண தேவையில்ல. பிளாஸ்டிக் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிருக்குது. நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா காஸ்டிக் சோடா தண்ணியோட வந்து மிக்ஸ் ஆகும்போது தான் லையாக மாறும். அந்த லை இல்லாமல் நம்ம சோப்பு செய்ய முடியாது. அதனால் இந்த காஸ்டிக் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இது கலப்பெண்ணெய் கலந்து எல்லா எண்ணெயும் கலந்தது. இந்த எண்ணெயை ஊற்றுறோம். இதில் வந்து ஒரு 3 கப்பு கலந்து ஊற்றுறோம். எண்ணெய் எப்பொழுதும் வந்து 1 கப்பு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவோம். 3 கப்பு தண்ணீர், 6 கப்பு எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இல்லை 7 கப்பு கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 6 கப்பு கண்டிப்பாக நம்ம அதுக்கு மெஷர் பண்ணி ஊற்றி ஆகணும். 3 கப்பு இந்த கலப்பெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கலப்பெண்ணெய் எல்லா எண்ணெய். இது வந்து கடுகெண்ணெய், மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த கடுகெண்ணெய் எடுத்து நம்ம இதில் 1 கப்பு அளந்து ஊற்றுறோம். மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் முக்கியமானது. நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஊற்றினா நமக்கு சோப்பு சரியான ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்காம போகலாம். அதனால எல்லாத்தையும் ஒரு அளந்து ஊற்றுறது நல்லது. கடுகு எண்ணெய் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம். அடுத்து தேங்காய் எண்ணெய். முன்னாடியே வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் எண்ணெய் வச்சு சோப்பு செய்யும் பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெயோடைய மகத்துவம் என்னென்னா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனாக வச்சுக்கும். ஒரு உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி நம்ம அதை கலக்கணும். தேங்காய் எண்ணெய் வச்சும் செய்ய முடியும். இல்லை எந்த எண்ணெய் வச்சும் நீங்கள் வந்து சோப்பு செய்ய முடியும். அதனால் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெயும் சேர்க்கலாம். வேப்பெண்ணெய் நம்ம கிடைக்கல, அதனால் நம்ம அதை பயன்படுத்தலை. இப்போ எல்லா எண்ணெயும் ஊற்றின பிறகு நம்ம கொஞ்சம் கலக்கிட்டு இதில் குப்பை மீனியை சேர்க்குறோம். குப்பை மீனியை இதை அரைச்சி வச்சுருக்கோம். அம்மியில் அரைச்சி வச்சது குப்பை மீனி. அதை போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் அதில் வந்து நமக்கு கலந்துக்கும். அதெல்லாம் நல்லா கலக்கும். இது கொஞ்சம் அரைச்சது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த எண்ணெய் அந்த போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற எல்லா ஹெர்பல்ஸும் அதில் மிக்ஸ் ஆகும். இப்போ சோத்து கத்தாழை, இது வந்து சோத்து கத்தாழையை எடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பீட்டரை வச்சு அரைச்சது. ஆனால் ஸ்கின்னும் கொஞ்சம் கலந்துருக்கும் அதில். ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாலாம் இல்லை. ஏன்னா நல்லா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சாச்சு. அதனால நல்லாவே இருக்குது. சோத்து கத்தாழையே நமக்கு தெரியும் வந்து ஒரு கூலிங் கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கறதுனால நம்ம வந்து சோத்து கத்தாழை சேர்ப்போம். இது மஞ்சள் தூள், டர்மரிக் பவுட்ரு உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கனால ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு
நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இது ஒர்க் பண்ணும். அதனால வந்து ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிரும். அதனால டர்மரிக் பவுடர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு சோப்பு செய்யும்போது எப்பொழுதும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணதை விடக்கூடாது. அதை மோல்டில் ஊற்றுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அது எல்லாம் ஒன்றா கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக உங்களுக்கு சோப்பு மோல்டில் அப்படியே வந்துடும். இந்த சோப்புலாம் செய்யும்போது நம்ம வந்து பாதுகாப்பு வழிமுறைகளை ரொம்ப கடைப்பிடிக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டா நல்லது. அது கிட்ட வந்து குனிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டுலாம் இதுமாரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கலக்கக்கூடாது. கண்ணுலயோ இல்ல தோல்லயோ பட்டுனா ரொம்ப எரிச்சல குடுக்கும். கண்ல பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா அதுவும் ஒரு ஆக்சைடு. அது ஒரு கெமிக்கல் தான். அதனால வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பா நம்ப அத கையாள வேண்டியிருக்கும். இப்ப பன்னீர் ஊத்துறோம். இது வந்து ஒரு வாசனைக்காக ஊத்துறோம். அது இல்லாம ரோஜா இதெல்லாம் இதெல்லாம் செய்றாங்க பன்னீரு. அதனால இது வந்து ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஒரு ஸ்மூத்னஸும், ஃப்ரெஷ்னஸும் குடுக்கும் அப்படிங்கிறனால நம்ப பன்னீர் சேர்த்துருக்கோம். இந்த பாதுகாப்பு வழிமுறைகள்ல வந்து கண்ணும் பத்திரம் பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். அதேபோல நீங்க கையில க்ளவுஸ் போட்டுக்கிட்டாலும் நல்லாருக்கும். குப்பைமேனி அரைச்சு வச்ச இந்த கொஞ்சம் தண்ணீரையும் இதில சேர்த்து நம்ம கலந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கலக்குறோம். பாதுகாப்பு வழிமுறைகள் முன்னாடி சொன்னது போல மேல படும்போது அது ஒரு எரிச்சல குடுக்கக்கூடியது. அதனால கொஞ்சம் ரொம்ப கவனமா செய்யணும். இதில வந்து விளையாட்டோ இல்ல வந்து ரொம்ப கவனக்குறைவோட நம்ம செய்யறத தவிர்க்கணும். சோப்பு வந்து நம்ம வீடுகள்லயே நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து கமர்ஷியலா பண்ணி நான் வந்துட்டு மத்தவங்களுக்கு குடுப்பேன் அப்படிங்கும்போது, ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ஓவாம இருந்துச்சுன்னா, அது வந்து சோப் மேல ஃபால்ட் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு இட்லி மாவு, தோசை மாவு வருது பார்த்தீங்களா? அதேபோல அந்த பதத்துக்கு நம்ம வந்தோம்னா, கலக்கறத நிப்பாட்டிட்டு, இந்த சோப் மோல்டுல ஊத்தலாம். சோப் மோல்டுல நமக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுரும். ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டா கூட, இந்த இந்த மோல்டுல நம்ம ஃபில் பண்ணும்போது 70 கிராம் சோப்பு 70 கிராம்னா இந்த மீடியமான உங்களுக்கு லைஃப் பாய், சிந்தால், மெடிவல் சோப் இருக்குங்களா? அந்த வெயிட்டுக்கு வரும். அது ஆல்மோஸ்ட் 70 இல்ல 100 கிராம் வரும். அந்த அளவுக்கு வெயிட் தான் இது இருக்கும். இந்த சோப்பு வந்து நமக்கு 150 கிராம் எடை உள்ளதா இருக்கும். அதாவது பெரிய சிந்தால், மைசூர் சாண்டல் அந்த சோப்பு இல்லைங்களா? அந்த வெயிட்டுக்கு வரக்கூடிய மோல்டு இது. இதில வந்து நம்ம ஊத்தி நம்ம தேவையான அளவுக்கு, அது ஓரளவுக்கு ஃபில் ஆகுற அளவு ஊத்தி வச்சா போதும். இந்த மோல்டுல சோப்ப ஊத்தி வச்ச பிறகு யாரும் தொடாத அளவுக்கு பார்த்துங்க. இல்ல குழந்தைகள யாரும் தொடக்கூடாது. இது 10 நாள் கழிச்சு நம்ம சோப் மோல்டு எடுத்து சோப்ப எடுத்து பார்க்கலாம். சோப்பு ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்திருக்குது. நம்ம சோப் மோல்டுலேருந்து 10 நாள் கழிச்சு எடுத்தோம். அதிலிருந்து ஒரு 20 நாள், அதாவது 1 மாசம் கழிச்சு நம்ம சோப்பு யூஸ் பண்றது நல்லாயிருக்கும். 10 நாள்லயே யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை வராது. ஆனா சில சாஃப்ட் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனோ, இல்ல ஒரு மாதிரியான நமைச்சலோ உண்டாவதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அத கொஞ்சம் நம்ம பார்த்து 1 மாசத்துக்கு அப்புறம் யூஸ் பண்றது நல்லது. 10 நாள்லயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, அத பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல. அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அதனால இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கைய கழுவுறோம். கைய கழுவுறப்ப நமக்கு போதுமான அளவுக்கு நுரை வருது. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க தண்ணீர் ஊத்தி நம்ம கழுவும்போது நமக்கு நல்ல நுரை வருது. இந்த வீடியோ குறித்து ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். நல்ல நுரை வருது. சூப்பரா இருக்கு இந்த சோப்பு.